Hello பசங்களா, welcome back. இன்னைக்கு நம்ம question of the day sessionல moving charges and magnetismல இருக்கிற galvanometer பத்தின ஒரு question தான் பார்க்க போறோம். Let's get started. A galvanometer having internal resistance of 100 ohms require a 0.01 ampere for a full scale deflection. அப்ப எவ்வளோ நம்ம galvanometer ரெசிஸ்டன்ஸ் இருக்காமா 100 ohms இருக்கு அண்ட் எவ்வளோ கரண்ட் தேவைப்படுதாமா பசங்களா 0.01 ஆம்பியர் which is 1/100 amps வந்து ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளக்ஷனுக்கு இருக்கான். To convert this galvanometer to a voltmeter, galvanometer voltmeter மாத்தணும்னா a full scale deflection at 120 volt. அப்ப எவ்வளவு deflection டோட்டலா 120 volt அப்படிங்கிறப்ப full deflection ஆகிற மாதிரி மாத்தணும்னா we need to connect a resistance of அப்ப ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்து எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா we people can achieve this condition அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. Now let's start with its basics. ஸோ இதோட பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஸோ கேல்வனோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டிவைஸ். அதை நம்ம அம்மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நம்ம இல்லாட்டி வோல்ட் மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வோல்ட் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா விச் இஸ் வெரி சிம்பிள். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கேல்வனோமீட்டர் இருக்குமா, அந்த கேல்வனோமீட்டர் கூட நம்மளுக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரைட், ஜி அப்படிங்குவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கரண்ட் வருது அண்ட் அது கூட ஐ நீட் டு கனெக்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர். ஒரு ஹை வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரை நான் கனெக்ட் பண்ணுறப்ப தான் இது என்னவா மாறுது பசங்களா, இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு வோல்ட் மீட்டராக கன்வெர்ட் பண்ணப்படுது. ஓகே, அப்போ தான் கன்வெர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்குறப்ப இட் இஸ் அ கம்ப்ளீட்லி அ சீரீஸ் கனெக்ஷன். அப்போ வோல்ட் மீட்டராக மாறணும்னா சீரீஸ் கனெக்ஷன் பண்ணணும். அண்ட் இதில் நம்ம சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கரண்ட் வில் பி கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே என்ன கரண்ட் இருக்கோ அதே கரண்ட் தான் இங்கேயும் போகும், ரைட். அப்போ வோல்டேஜ் எப்படி இருக்கும் பசங்களா, இதுக்கு V1 இதுக்கு V2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா தான் நம்மளுக்கு டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பசங்களா, how we can solve this? Very simple. So total voltage will be, so current அதாவது voltage in galvanometer plus voltage in the resistance, right. அப்போ IgG plus IG into R அப்படின்னு கிடைக்கும். அப்போ IG காமனாக வெளியே எடுத்தோம்னா G plus R. ஸோ VT divided by IG is equal to G plus R அப்படின்னு கிடைக்கும். அப்போ VT divided by IG minus G is equal to R அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத we people can find it out. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பசங்களா திஸ் இஸ் அ ரைட் டைம் டு மேக் அ ரைட் டிசிஷன். ஆமாம், ஏன்னா இது வரைக்கும் நம்ம சைலமில் 50+ டாக்டர்ஸ் மெடிக்கல் காலேஜஸில் பிளேஸ் ஆயிருக்காங்க பசங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் கம் டாக்டர்ஸ். எஸ், திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யுவர் ட்ரீம். நீ 2026க்கு உங்கள் ட்ரீமுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வி பீப்புள் லான்ச்ட் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் வித் எக்ஸைட்டட் ஆட்-ஆன்ஸ். நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்குது, நிறைய சூப்பர் டூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் இதில் இருக்குது. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட XPL இருக்குது பசங்களா, சைலம் ப்ரீமியர் லீக். ஸோ ஆஃப்லைனில் வேணாலும் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்க பசங்க ஆஃப்லைனில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஏர்லி பேர்ட் ஆஃபர் எல்லாமே போயிட்டுருக்கு பசங்களா. இதுதான் நம்மளோட நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே கேளுங்க. உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிறப்ப யூ பீப்புள் கேன் மேக் அ டெசிஷன். பிகாஸ் experienced and very expertised teachers, curated questions, well defined and developed study materials. Okay, so results எப்பவுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டீம் உங்களுக்காக ஒர்க் பண்ண போகுது. ஸ்கெடியூல்ஸ்ல இருந்து எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆஃபரை எடுத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. சீக்கிரமாகவே சூன் we are going to start our crash course. ஸோ மேம் ஆஃப்லைனில் மட்டும்தான் இருக்கா, ஆன்லைனில் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆன்லைன்லேயும் இருக்குது பசங்களா. ஸோ ஆன்லைன்லேயுமே XPL இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பர்ச்சேஸ் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த QR கோடை யூஸ் பண்ணலாம். ஸோ XPL 10 அப்படிங்கிற இந்த கூப்பன் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப 10% ஆஃப் கிடைக்க போகுது. ஓகே, எக்கச்சக்கமான ஆட்-ஆன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதிலிருந்து போகிற பசங்க தான் வந்து இப்போ டாக்டர்ஸாக இருக்காங்க, ரைட். இதிலிருந்து போகிற பசங்க டாக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இட் இஸ் யுவர் ரைட் டைம் டு கிராஸ்ப் அ ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ டோன்ட் மிஸ் இட். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கரெக்டான முடிவெடு. Now let's go back and let's work this one.
அப்போ நம்மளுக்கு என்ன பசங்களா வந்தது? Vt divided by Ig minus G is equal to R. அப்போ 120 divided by 1 by 100 minus 100 is equal to R. அப்போ 120 into 100 minus 100 is equal to R. 100 காமனாக வெளியெடுத்தோம்னா 120 minus 1 is equal to R. அப்போ இது வந்து 119 அப்படின்னு மாறும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வில் பி லைக் 111,900 ohms. அதுவும் எப்படி கனெக்ட் பண்ணாதான் இது வந்து நம்மளுக்கு வோல்ட் மீட்டராக மாறும்? சீரீஸில் கனெக்ட் பண்ணாதான் மாறும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ பசங்களா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் மாடலில் உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரிவன். ஹேவ் அ கிரேட் டே.